A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 1971 இருந்து 1977க்குள் தமிழ்நாட்டிலும் தேசிய அளவிலும் பல சம்பவங்கள் நடந்திருந்தன. 1971க்கு பிறகு தமிழகத்தில் 1976 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்க வேண்டும். ஆனால் 1975ஆம் ஆண்டு இந்திரா காந்தி ராஜினாமா கோரிக்கைகள் வலுப்பெற்ற நிலையில் 1975 ஜூன் 25 அன்று இரவு குடியரசுத் தலைவர் ஃபக்ருதீன் அலி அகமது அவசர நிலை பிரகடனத்தில் கையெழுத்திட்டார். செய்தித்தாள் அலுவலகங்களுக்கான மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. ஜூன் 26 காலை 8 மணிக்கு அகில இந்திய வானொலியில் இந்திரா காந்தி ஆற்றிய உரை மூலம் மக்களுக்கு இந்த பிரகடனம் அறிவிக்கப்பட்டது. 1977 மார்ச் 21 வரை நீடித்த அவசர நிலையில் இந்திரா காந்தியின் அரசு அரசமைப்பின் சிறப்பு விதிகளை பயன்படுத்தி நாடு முழுவதும் பரவலான நிர்வாக மற்றும் சட்ட ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தியது. சுமார் 1,12,000 பேர் மிசா, காஃபி போசா மற்றும் இந்திய பாதுகாப்பு சட்டம் போன்ற சட்டங்களின் கீழ் கைது செய்யப்பட்டனர். 1975 ஜூன் 25 நெருக்கடி நிலை கொண்டு வந்த பிறகு 1.5 ஆண்டுகள் கருணாநிதி முதல்வராக இருந்தார். தவறான நிர்வாகம், ஊழல் மற்றும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது ஆகியவற்றின் மூலம் திமுக அரசாங்கம் நீதி மற்றும் சமத்துவத்தின் அனைத்து நியதிகளையும் மதிப்பிழக்க செய்துள்ளது என்று ஆளுநர் ஷா மத்திய அரசுக்கு அறிக்கை அனுப்பினார். திமுக அரசாங்கத்திற்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மத்திய அரசாங்கம் உச்சநீதிமன்ற நீதிபதி RS சர்க்காரியா தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தையும் அமைத்தது. இதை அடுத்து சட்டமன்ற தேர்தல் நடக்க 3 மாதங்களே இருந்த நிலையில் 1976 ஜனவரி 31ஆம் தேதி திமுக அரசு கலைக்கப்பட்டது. ஸ்டாலின், வைகோ, நீல நாராயணன், ஆற்காடு வீராசாமி, முரசொலி மாறன், வீரபாண்டி ஆறுமுகம் உள்ளிட்ட திமுக தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். 1976ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தல் நடைபெற இருந்த நிலையில் நாடாளுமன்றம் அதன் பதவிக்காலத்தை 1 வருடத்திற்கு நீடித்தது. 1.5 ஆண்டு காலம் நீடித்த நெருக்கடி நிலை 1977 துவக்கத்தில் தளர்த்தப்பட்டது. நாடு முழுவதும் மார்ச் மாதம் மக்களவைத் தேர்தல்கள் நடத்தப்படும் என பிரதமர் இந்திரா காந்தி அறிவித்தார். 1971 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி அடைந்து ஆட்சி அமைத்த திமுக 1972 இரண்டாக பிரிந்து எம்ஜிஆர் தலைமையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய கட்சி உருவானது. 1971ஆம் ஆண்டு தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருந்தது. ஆனால் மாநிலத்தின் நிதி நிலைமை மிக மோசமாக இருந்தது. 1971 ஆகஸ்ட் 30ஆம் தேதி தமிழக அரசு மதுவிலக்கை ரத்து செய்தது. ஏற்கனவே கட்சியில் அதிருப்தியில் இருந்த எம்ஜிஆர் மதுவிலக்கு கொள்கை ரத்து செய்யப்பட்டதை கண்டித்தார். மேலும் கட்சி பதவிகளில் இருப்பவர்கள் குடும்பத்திற்கு வாங்கியிருக்கும் சொத்துக்கள் இருந்தால் கணக்கு காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். கட்சியிலிருந்து எம்ஜிஆர் இடைநீக்கம் செய்யப்பட்டார். பெரியார் இருவருக்கும் சமரசம் செய்ய முயற்சி செய்தார். ராஜாஜி எம்ஜிஆருக்கு ஆதரவாக இருக்க காமராஜர் யாருக்கும் ஆதரவு அளிக்கவில்லை. 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் புதிய கட்சியை துவங்கினார் எம்ஜிஆர். திமுக அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் அடங்கிய புகாரை ஆளுநரிடமும் குடியரசுத் தலைவரிடமும் அளித்தார். 1977ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. 40 இடங்களில் 36 இடங்களை இந்த கூட்டணி கைப்பற்றியது. மத்தியில் இந்திரா காந்தி தோற்றுப்போனார். மத்தியில் முதலாக காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி ஜனதா கட்சி தலைமையில் மொரார்ஜி தேசாய் இந்திய பிரதமராக பதவியேற்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் அதே வருடம் ஜூன் மாதம் நடக்கும் என அறிவிக்கப்பட்டது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது மிக தீவிரமாக இயங்கிய காமராஜர், ராஜாஜி, பெரியார் ஆகிய தமிழ்நாட்டின் 3 மூத்த தலைவர்களுமே காலமாகி இருந்தனர். மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு பிறகு திமுகவிலிருந்து அதன் பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் வெளியேறி மக்கள் திமுக என்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார். திமுக கூட்டணியில் இருந்த ஜனதாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கூட்டணியை விட்டு விலகின. தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே திமுகவுடன் இருந்தது. திராவிடர் கழகம் மானசீக ஆதரவை அளித்தது. மக்களவைத் தேர்தலில் கூட்டணி வைத்த அதிமுக, காங்கிரஸ்
சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்கவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இருந்தன. இந்திரா காங்கிரஸ் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்தது. 234 தொகுதிகளுக்கு 2624 ஆண்கள், 34 பெண்கள் உள்பட 2658 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். அதில் 522 பேர் பட்டியலின வகுப்பைச் சேர்ந்தவர்கள், 20 பேர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர்கள். 1247 நபர்கள் தங்கள் வேட்புமனுவை திரும்பப் பெற்றனர். 21 நபர்களின் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. இறுதியாக 234 தொகுதிகளில் 1390 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். அதில் 24 பேர் பெண்கள். 1977 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அதிமுக 200 தொகுதிகளிலும், சிபிஎம் 20 தொகுதிகளிலும் போட்டியிட்டன. திமுக கூட்டணியில் திமுக 230 தொகுதியிலும், மீதமுள்ள தொகுதிகளில் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சியும் போட்டியிட்டது. ஜனதா கட்சி 233 தொகுதிகளில் போட்டியிட்டது. இந்திரா காங்கிரஸ் 198 தொகுதியிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 32 தொகுதியிலும் போட்டியிட்டன. எம்ஜிஆர் அருப்புக்கோட்டை தொகுதியில் இருந்தும், கருணாநிதி அண்ணா நகர் தொகுதியில் இருந்தும் போட்டியிட்டனர். 1977 நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அதிமுக, திமுக, இந்திரா காங்கிரஸ், ஜனதா என 4 முனை போட்டி இருந்தது. ஜூன் மாதம் 12, 14 ஆகிய தேதிகளில் 2 கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஜூன் 15ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளிவந்தது. போட்டியிட்ட முதல் சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருந்தது. இந்த கூட்டணியில் அதிமுக மட்டுமே 130 இடங்களில் வெற்றி பெற்றது. அதன் கூட்டணி கட்சியான சிபிஎம் 12 தொகுதிகளை பிடித்தது. திமுக 48 இடங்களிலும், காங்கிரஸ் கட்சி 27 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 5 இடங்களிலும் வெற்றி பெற்றது. ஜனதா கட்சிக்கு வெறும் 10 இடங்களே கிடைத்தன. ஃபார்வர்ட் பிளாக், IUML ஆகியவை தலா 1 தொகுதியை பெற்றன. இந்தியாவில் ஒரு திரைப்பட நடிகர் கட்சி ஆரம்பித்து ஆட்சியை பிடித்தது அதுவே முதல் முறை. தேர்தல் முடிவுகள் வெளியாகி 15 நாட்களுக்கு பிறகு ஜூன் 30, 1977 முதலமைச்சராக பதவியேற்றார் எம்ஜிஆர். அவரது அமைச்சரவையில் நாஞ்சில் மனோகரன், எட்மண்ட், பன்ருட்டி ராமச்சந்திரன், RM வீரப்பன், அரங்கநாயகம், காளிமுத்து உள்ளிட்ட 13 பேர் இடம்பெற்றிருந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் கருணாநிதி எம்ஜிஆர் அந்நிய பிறப்பு, ஒரு இலங்கையர் முதலமைச்சர் பதவியில் இருக்க முடியாது என்று வழக்கு தொடுத்தார். ஆனால் அந்த வழக்கின் தீர்ப்பில் இந்திய சுதந்திரத்திற்கு முன்பு இலங்கை தனி நாடாக அங்கீகரிக்கப்படவில்லை. அதனால் எம்ஜிஆர் அந்நிய பிறப்பு இல்லை எனவும், அவர் முதல்வர் பதவியில் தொடர முடியும் என்றும் உத்தரவிட்டது. அடுத்த 10 ஆண்டுகள் எம்ஜிஆர் உயிரோடு இருந்தவரை அவரே தமிழகத்தின் முதல்வராக இருந்தார்.